வணக்கம். நாம் இந்த காணொளியில் காண இருப்பது நாம் காணொளியில் பேசுவதை எப்படி துணை தலைப்பாக கொடுப்பது என்பதை பற்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீடியோவில் எப்படி கேப்ஷன் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பண்ணுவோம், ஆனால் அதுக்கு கேப்ஷன் போடுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கேப்ஷன் போட முடியும். அதுலேயும் சின்ன சின்ன டிஃபிகல்ட் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கேப்ஷன் போடுறேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ளிகேஷனோட லிங்க் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட், ஆனால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் மெரிட் டிமெரிட் எல்லாம் இருக்குது. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். சூஸ் வீடியோ அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் வந்துட்டு இது சொல்லலை, வைப்ரேட் மட்டும் ஆகுது. செகண்ட் ரெக்கார்ட், இது வந்துட்டு நம்ம லைவில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சூஸ் வீடியோ கொடுத்துக்கிறேன். ஹலோ, கேட்குது. கேலரி வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நான் 10 செகண்ட் வீடியோ ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். 10 செகண்ட் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். இதில் தமிழ் இருக்குது. நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் இந்தியா வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் என் வீடியோ ப்ளே ஆகும். நாம் இந்த காணொளியில் காண இருப்பது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்லேட் ஆகி வரும். வணக்கம். நாம் காணொளியில் பேசுவதை எப்படி துணை தலைப்பாக கொடுப்பது என்பதை பற்றி. இது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஓட அதே டைமிங்கில் வந்துட்டு தானாகவே இதாகிக்கும். கீழே ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து நான் டன் கொடுத்துக்கிறேன். கொடுப்பது என்பதை பற்றி. வணக்கம். நாம் இந்த காணொளியில் காண இருப்பது டன் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பண்ண சொல்லும். தயவு செஞ்சு ப்ரீமியம் பண்ணாதீங்க. எப்போ வேணாலும் இதை நமக்கு அக்சசிபிள் இல்லாமல் போகலாம். அதனால் யூஸ் வாட்டர் மார்க்கோடவே வந்துட்டு கொடுத்துக்குங்க. யூஸ் வாட்டர் மார்க் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ப்ளே ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீடியோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்துட்டு இது வீடியோ ரெண்டராகி முடிக்கிறதுக்குள்ள நான் சொல்கிறேன். இதில் பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இதில் தங்கிலீஷ்லாம் பேச முடியாது. கரெக்டாக எந்த லாங்குவேஜ், இப்போ இங்கிலீஷ் வீடியோ அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் பேசுங்க. தமிழ் வீடியோ அப்படின்னா தமிழ் மட்டும் பேசுங்க. அப்போ தான் வந்துட்டு இது சூப்பராக இருக்கும், நல்லாவே வேலை செய்யுது. அப்படி இல்லை அப்படின்னா தப்பாக தான் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுது. இப்போது நான் வந்துட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி அப்படிங்கிறத சொன்னேன் அப்படின்னா இந்த வணக்கம் மட்டும்தான் வந்துட்டு
கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் பிறந்த நாள் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு தப்பாக வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. அதனால் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். சூப்பராக வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகும். இதை பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க்கோடு தான் வருது. இது வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்கல. கண்டிப்பாக ஃப்ரீ வெர்ஷன் கிடச்சிது அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு நான் வீடியோ பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்துட்டு ஏன் ஆடியோ போட முடியல அப்படிங்கிறது கேட்டுட்ருந்தீங்க. யூடியூப் வந்துட்டு ஆடியோவை போடக்கூடாது, ஸ்லைட் ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கேப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஒரு வீடியோவாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் 10 நிமிஷத்துக்கு உரிய வீடியோ தான் வந்துட்டு போட முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இது வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்குது. ப்ரீமியம் பண்ண சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் 10 நிமிஷத்துக்குள்ளான வீடியோக்கள் போடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 10 நிமிஷம்லாம் போட்டிங்க அப்படின்னா ரெண்டரிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.